உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி B.R. கவாய் மீது காலணியை வீச முயன்ற அதிர்ச்சியான சம்பவம் இப்ப நாடு முழுக்க பேசப்பட்டு வருது. திங்கட்கிழமை காலையில தலைமை நீதிபதி B.R. கவாய் மற்றும் நீதிபதி K. வினோத் சந்திரன் வழக்குகளை விசாரிச்சு கொண்டிருந்தப்போ திடீர்னு வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் எழுந்து சனாதன தர்மத்தை அவமதிப்பதை பொறுத்து கொள்ள முடியாதுன்னு முழக்கமிட்டபடி நீதிபதி மேல காலணியை வீசியிருக்காரு. பாதுகாப்பு பணியாளர்கள் அதை உடனே தடுத்து அவரை நீதிமன்ற அறையிலிருந்து வெளியேற்றினாங்க. வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை போலீசார் 3 மணி நேரம் விசாரிச்ச பிறகு முறைப்படி அவர் மீது எந்த ஒரு புகாரும் அளிக்கப்படாததால அவரை விடுவிச்சிட்டாங்க. ஆனா இதற்கிடையில அவர் மீது பெரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அவரோட இந்த செயல் வழக்கறிஞர் ஒழுக்க விதிகளை மீறுவதா கூறி இந்திய பார் கவுன்சில் உடனடியா ராகேஷ் கிஷோரோட வழக்கறிஞர் உரிமத்தை ரத்து செஞ்சிருக்காங்க. அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்திச்ச ராகேஷ் கிஷோர் காலணியை வீசியதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லைனோ, நான் சரியானதான் செஞ்சிருக்கேன், இதனால நான் சிறைக்கு செல்வேன், அங்கு துன்பப்படுவேன்னு எல்லா விளைவுகளையும் கருத்துல கொண்டுதான் இதை நான் செஞ்சேன்னோ, இதையெல்லாம் செய்யறதுக்கு கடவுள் தான் என்னை தூண்டினார்னோ அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த சம்பவம் ஏன் நடந்ததுன்னு பார்க்கும்போது சில மாதங்களுக்கு முன்னர் மத்திய பிரதேசம் கஜூராஹோல உள்ள ஜவாரி கோயில்ல விஷ்ணு சிலையை மீண்டும் நிறுவ வேண்டும்ன்ற மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அந்த மனுவை தலைமை நீதிபதி கவாய் நிராகரிச்சு இது விளம்பர நோக்கத்தோட தாக்கல் செய்யப்பட்ட மனுன்னோ, உங்களோட கடவுள்கிட்டயே இதுக்கு பதில் கேளுங்கன்னோ அவர் கூறியதா சமூக வலைதளங்கள்ல பரவுச்சு. அந்த கருத்தை திரித்து பரப்பியதால ராகேஷ் கிஷோர் கோபம் அடைந்ததா கூறப்படுது. இதுக்கு விளக்கமளிச்ச B.R. கவாய் தன்னுடைய கருத்துக்கள் திரித்து பரப்பப்படுவதாகவும் தான் அனைத்து மதங்களையும் மதிப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா நீதிமன்றத்தில் நடந்த இந்த தாக்குதல் முயற்சி நாடு முழுக்க அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு தனிப்பட்ட நம்பிக்கையின் பெயர்ல சட்டத்தை மீறிய செயல்னு பலரும் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. தலைமை நீதிபதி மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் அனைத்து இந்தியர்களையும் கொதிப்படை செய்துள்ளதுன்னு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில ராகேஷ் கிஷோர் பெயர்ல இருக்கிற போலி எக்ஸ் அக்கவுண்ட்ல உரிமம் ரத்து செய்யப்பட்டதை பகிர்ந்து எந்த வருத்தமும் இல்லைன்னு குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை ராகேஷ் கிஷோரோட பதிவுன்னு நினைச்சு சட்டப்படி தவறா இருந்தாலும் இந்த வயதிலையும் விளைவுகளை பொருட்படுத்தாம ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதன்படி வாழும் உங்களோட தைரியத்தை நான் பாராட்டுறேன்னு கர்நாடகத்தை சேர்ந்த பாஜக நிர்வாகி வழக்கறிஞருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. நாடு முழுக்க பலரும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்தாலும் சிலர் தங்களுடைய ஆதரவையும் தெரிவிச்சுட்டு தான் வராங்க.